ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ எருக்கம்பூ மாலையை நம்ம எப்படி கட்டலான்றத பார்ப்போம். நூல் கண்டை எடுத்துக்கிட்டு ஒரு பக்கத்து நூலை எடுத்து ஒரு விரல்ல நல்லா உங்களுக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ அந்த அளவுக்கு சுற்றிக்கிங்க. சுற்றிக்கிட்டு அதே நூலை நல்லா கட்டை விரலையும் ஆள்காட்டி விரலையும் பிடிச்சிக்கிட்டு 2 பூவை வச்சு பூ கட்டுற மாதிரி 2 தடவை நாட் போட்டுக்குங்க. டைட்டாக போட்டுக்குங்க. அப்புறம் 2 பூவை வச்சு நூல் மேலே அப்படியே 2 பூவையும் வச்சு சுற்றணும். அந்த நூலில் பூவை வச்சு அழகாக சுற்றிக்கிட்டே வரணும். 2 பூவாக எடுத்து வச்சு மாற்றி மாற்றி பூ ஷேப்பில் வர மாதிரி சுற்றிக்கிட்டே வரணும். நூலை லூஸ் விடக்கூடாது, விட்டா பூ கொட்டிக்கும். ரெண்டு பூவா வச்சு நம்மளுக்கு எவ்வளோ லென்த்து பூ வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கட்டிக்கிட்டே வரணும். எப்படி சுத்துறோன்றத நல்லா கவனிச்சிக்கங்க. நூல்ல 2 பூவையும் வச்சு ஒரு கையால பிடிச்சுக்கிட்டு அப்புறமா சுத்தி சுத்தி கட்டணும். கட்டும்போது நூலை டைட்டா பிடிச்சிக்குங்க. அந்த பூ ரவுண்ட் ஷேப்ல சுத்தி வச்சு கட்டணும். வந்துடுதா? வந்துடுது வந்துடுது. சட்டுன்னு வச்சுக்கணும், நேரம் வளர்த்தக்கூடாது. டக்கு 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 டக்குன்னு காட்டணும். நான் பொறுக்கி போடுவா அந்தாண்ட வந்து நிறுத்திக்கூடாது. ஒரு காட்டு உள்ள வந்துச்சேன். பூ லென்த் உங்களுக்கு போதும்னா 2 நூலையும் நல்லா பிடிச்சி 2 நாட் நல்லா டைட்டா போட்டுக்குங்க. எனக்கு இந்த அளவு போதும், நான் 2 நாட் போட்டுக்கிறேன்.
போட்டுக்கிட்டு எக்ஸ்ட்ரா இருக்க நூலை கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிடுங்க. சித்தனா இப்போ 2வது பக்க மாலைக்கு நான் உங்களுக்கு எவ்வளோ லென்த்து இங்கே சொல்லியிருந்தேனோ அந்த லென்த் அளவுக்கு கையில் சுற்றிக்கிங்க, விரலில் சுற்றிக்கிட்டு தெரியுது. அந்த விரல்ல இருந்து ஆள்காட்டி விரல்ல நூலை பிடிச்சிக்கிட்டு 2 பூவை எடுத்து வச்சு பூ கட்டுற மாதிரி கட்டிக்கிங்க. இந்த பூ இருக்கிறதுனால அது அதுக்கு ஆப்போசிட் சைடில் 2 பூவை வச்சு அப்படியே சுற்றிக்கிட்டே வர வேண்டியது தான். லைட் அடிச்சு பார்க்கட்டா? தெரியல கிட்ட. எனக்கு அந்த கோடே தெரியல. இல்லை ஓடுது, நான் தெரியுது. ஓடுதா? சரி. கட்ட கட்ட நம்மளுக்கு ஈஸியாக வந்துடும். போட்டு வாங்கினாங்களா? எல்லாத்தையும் ஊற மாட்டி விட்டு போயிடுவேன். அனுப்பி போய் எல்லாம் வாங்கிட்டு வாங்க. என்ன பண்ணுவாரு? உடம்பு அவருக்கே உடம்பு தண்ணி ஊற மாட்டேன். அவன் வேலைக்கு போகிறவன் ஆண்டு திருவண்ணாமலையில் இருக்கிறான். அவன் என்ன செய்வான்? மதிதான் இருப்பான். அவன் என்ன பண்ணுவான்? அவன் வேலைக்கு போயிருப்பான். ரெண்டா வச்சு சுற்றிக்கிட்டே வாங்க. இதை நான் பூத்த பூவில் தான் கட்டுறேன். நீங்கள் மொட்டுலையும் கட்டலாம். தெரியுது கட்டுறது தெரியுது. கிளியரா தெரியுதா? தெரியுது. பளிச்சுன்னு தெரியல. ஆனால் அப்புறம் நிமித்தி பார்த்தா தெரியுமா என்னமோ. கட்டுறதெல்லாம் தெரியுது. அதில் கிளியராக தெரிஞ்சதான் பார்ப்பாங்க. இப்போ கட் பண்ணிடுறீங்களா? ரவுண்டு கட்டிட்டு இல்லை கட்டிட்டேன். கட்டிட்டு காட்டுறேன் இருங்க. சொல்கிறேன் டக்குன்னு கட் பண்ணுறது. ஆனால் ஓடுதா? ஓடிட்டு தான் தருக்குது. தெரியுதா உனக்கு? ஓடுது ஓடுது. கட் பண்ணிட்டா? கட் பண்ணுங்க. தெரியலையே இந்த பூவில் எனக்கு எங்கே இருக்குதுன்னு. அங்கே தான் இருக்குது கொஞ்சம் கையை. இல்லை, இப்போ 2வது மாலையும் கட்டியாச்சு. 2வது சைடு இருக்கிறதையும் 2 நாட் போட்டு நல்லா டைட் பண்ணி நம்ம சாமிக்கு மாட்டுறதுக்கு ஆணியில் இல்லை இதில் மாட்டுறோம். இல்லை சாமிக்கு போய் கோயிலில் போட போகிறீங்கன்னா அதுக்கு நாட்டுக்கு நீட்டாக விட்டு வச்சுக்கோங்க நூலை. இப்போ அதுக்கு சுங்கு வைக்கிறதுக்கு இப்போ நான் மல்லிகைப்பூ மாதிரி அங்கே சொல்லியிருந்தேன்ல, இப்போ அது மாதிரி இப்போ நான் செய்யறதுக்கு ஒரு 7-8 மொட்டு தான் எடுத்திருக்கேன். அந்த மொட்டை காம்பையும் கிள்ளிடணும், உள்ளே இருக்க கிரீடம் மாதிரி இருக்கிறதையும் கிள்ளி தனியாக எடுத்துடணும். அந்த இதழை மட்டும் எடுத்தீங்கன்னா ஒரு பூவோடைய அழகாக பூ இருக்க மாதிரி இருக்கும். நடுவில் ஹோல்ஸ் இருக்கும் அழகா. அந்த ஹோல்ஸில் நீங்கள் ஒன்று ஒன்றா செருக்கிக்கலாம். இதுக்கு நான் 7-8 பூ நான் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். அந்த முட்டை உடச்சிக்கிங்க. கீழே காம்பை கிள்ளிட்டு மேலே இது பண்ணிங்கன்னா அழகாக ஹோல்ஸ் தெரியும் உங்களுக்கு. செய்கிற மாதிரி அதில் ஸ்வீட் பண்ணிக்கலாம். சரி. தெளிவாக காரணம் தான் புரியும். பிச்சு பிச்சு
8 பூவும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஒரு முட்டை எடுத்துக்கங்க. நல்லா காம்பு நீட்டா இருக்கிற முட்டை எடுத்து அதில் ஒன்று ஒன்றா அழகாக கோருங்க. அதுலேயே ஹோல்ஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அழகாக உள்ளே போயிடும். அது பாருங்க அழகாக இருக்கும். நீங்கள் முட்டை விரிச்சு செஞ்சீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். பூவாக மலர்ந்துருக்கிறதுல எடுத்து செய்யாதீங்க. லாஸ்ட்டாக வைக்கிறதுல 2 மட்டும் வைங்க. அது அழகாக தெரியும். லாஸ்ட்டாக தாமரை மாதிரி தெரியும். பாருங்க அழகாக தாமரை மாதிரியும் தெரியும், மல்லிகைப்பூ மாதிரியும் தெரியும். சுங்கு செய்யறதுக்கு நான் இதே மாதிரி 7, 8 பூ செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ சுங்கு செய்யறதுக்கு ஒரு நூல் எடுத்துக்கோங்க. அது சென்டரில் 2 அடி நூல் எடுத்துக்கிட்டு சென்டரில் வந்து முட்டை வச்சு 2 நாட்டு போட்டுக்குங்க. பூ கட்டுற மாதிரி 2 நாட்டு போட்டுக்குங்க. அப்புறம் நம்ம செஞ்சு வச்ச பூவை எடுத்து ஒன்று ஒன்றா மாலையாக கட்டிக்குங்க. சுற்றி சுற்றி டைட்டாக பிடிச்சிக்கிட்டு ஒன்று ஒன்றா சுற்றி விடுங்க. அந்த நூலில் வச்சு அப்படியே ஒரு சுற்று சுற்றிக்குங்க பூவை. ஒரு பூவையும் அதே போல் சுற்றிக்கிட்டே வாங்க. தெரியுது. நீ கட்டு இன்னும் கொஞ்சம் அதுதான் கட்டு. அதுதான் நீ அப்படி கிட்ட இது போகாத. அதான் அதே தான். வந்துச்சா? சுற்றிக்கிட்டு இப்போ முட்டை வச்சு கட்டுங்க. அது நல்லா இன்னும் அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. டைட்டாக பிடிச்சிக்கங்க. 2 முட்டை எடுத்து வச்சு நூலில் அப்படியே வச்சுக்கோங்க. ஆப்போசிட் சைடில் வச்சு வச்சு கட்டிக்கிட்டே சுற்றி சுற்றி விடணும். வேறு ஒன்றுமே கிடையாது. இதில் நாட் போடுற விலகுல ஒன்றும் கிடையாது. அப்படியே வச்சு ஒரு சுற்று பூ அப்படி வச்சு அப்படியே ஒரு சுற்று. தெரியுது தெரியுது. நெக்ஸ்ட் டைம் வீடியோ போகும்போது மருதாணி வச்சுக்கணும். மருதாணி வச்சுக்கணும். ரொம்ப அழகாக தெரியுதுல்ல பூ. கேட்டீங்க, நீங்கள் கேட்ட மாதிரி வந்துச்சா?
ரெண்டு ரெண்டு முக்கா எடுத்து வச்சு சுத்திட்டே வாங்க. சுங்குக்கு எவ்வளோ லென்த் உங்களுக்கு வேணுமோ அந்த லென்த் அளவுக்கு நீங்க சுத்திக்கிட்டே வாங்க. அந்த முக்கை வச்சு நூல்ல வச்சு வச்சு அப்படியே ஆப்போசிட் சைடு வச்சு சுத்திக்கிட்டே வாங்க. எனக்கு இந்த லென்த் போதும். நான் இந்த ரெண்டு நூலையும் பிடிச்சி நல்லா நாட் போட்டுக்கிறேன் டைட்டா. ஒரே கையில பிடிச்சிக்கிட்டே நூலை நாட் போடுறது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். ஆனால் டைட்டா பிடிச்சிக்கிட்டு ரெண்டு நாட் நல்லா போட்டுக்குங்க. இந்த ரெண்டு சைடு இருக்க மாலையும் நல்லா நூலை வச்சு நல்லா ஜாயின் பண்ணிக்கோங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. இப்போ சுங்குல இருக்க ரெண்டு நூலையும் எடுத்து சென்டரில் வச்சு நல்லா டைட்டாக நாட் போடுங்க. டைட்டாக போட்டுங்க, அப்போ தான் நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிக்கோங்க. விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம கடையில் தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும் இல்லை, நம்மளா செஞ்சு போகிறதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம். இந்த மாலை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.